இன்ஃபேக்ட் ரோமியோல வந்து விஜயானி வந்து மிக அழகாக நடிச்சிருந்தாரு. அது ப்ளூ சட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னன்னு தெரியல எனக்கு. மற்றபடி சாரும் ப்ளூ சட்டை தான் போட்டிருக்காரு. ரோமியோ படம் உண்மையில் என்ன சொல்றேன், விஜயானி கேரியர்ல அவரோட சின்ன சின்ன நியூயான்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னா ரோமியோ தான். மலைப்பிடிக்கிறவங்க வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்கு. நான் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் நம்புறேன். எஸ்பெஷலி ஒரு சீன், ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயானியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும். அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான். அந்த சீனை வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர்னு நினைச்சேன். அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதுக்கு 2 பேர் தான் காரணம். அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு டைலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாஜி சக்திகள் சொல்லுவார், 5 ரூபா கொடுக்குறது ஈஸி, 10 ரூபா கொடுக்குறது ஈஸி, 5.5 5.25 அப்படின்னு கேட்குறான்ல, அவனுக்கு கொடுக்கறது தான் கஷ்டம் அப்படிம்பாரு. அந்த சில்ட்ரன் இருக்குல்ல, அந்த இன்பிட்வீன், அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன். சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து என்னையே ஆடுறேன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சது அதுதான். சார் இது வேணுமா? ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார், மியூசிக் வராது நீங்களாம் சொல்லிக்கிறீங்க சார், ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க வெளியே. இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு அவர் தான் சொன்னார். சார் அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார். எனக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும், நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன், நான் காமெடி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் இதான் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன்னா, மைக்கேல் மேனன் காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார். ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு. ஆக்சுவலாக ஸோ அது வந்து வேற. நான் மியூசிக் சைடில் கூட நீங்கள் இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்வேன். நான் சிம்பனி, ராஜா சாரோட கம்போசிஷன், அவரோட ரீரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் சார். சமீப நாட்களில் நிறைய படங்கள் விஜய் ஆண்டனி சாரை பார்த்துருக்கோம், வேறு ஷேட்ஸ். பட் அவரை தான் காஸ்ட் பண்ணணுன்ற ரீசன் என்ன? இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி அவரை வச்சுக்கிட்டு? இல்லை, ஆக்சுவலாக விஜயானி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு விஜயானி வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூடியாக ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது. எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வந்து அவ்வளோவா வெளிக்காட்டிக்க மாட்டார். ஸோ அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். 3ஆம் பிறை படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினச்சேன். ஆனால் கமல் சார் தான் கிடைச்சது. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங். அது கேரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அது ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் வந்து விஜயானி சார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம். ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி. அதை வந்து ஈஸியாக 50% அந்த பாடி லாங்குவேஜை இது கிரியேட் பண்ணிடும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு 1000 எமோஷன் இருக்குன்றதை வந்து ஃபேஸில் கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயானி வந்து மிக அழகாக நடிச்சிருந்தாரு. அது ப்ளூ சட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னன்னு தெரியல எனக்கு. மற்றபடி சாரும் ப்ளூ சட்டை தான் போட்டிருக்காரு. ரோமியோ படம் உண்மையில் என்ன சொல்கிறேன், விஜயானி கேரியர்ல அவரோட சின்ன சின்ன நியூயான்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னா ரோமியோ தான். மலைப்பிடிக்கிறவங்க வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்கு. நான் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் நம்புறேன். எஸ்பெஷலி ஒரு சீனில், ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயானியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும். அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான். அந்த சீனை வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர்னு நினைச்சேன். அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதுக்கு 2 பேர் தான் காரணம். அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு டைலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாஜி சக்திகள் சொல்லுவார், 5 ரூபா கொடுக்குறது ஈஸி, 10 ரூபா கொடுக்குறது ஈஸி, 5.5 5.25 அப்படின்னு கேட்குறான்ல, அவனுக்கு கொடுக்கறது தான் கஷ்டம் அப்படிம்பாரு. அந்த சில்ட்ரன் இருக்குல்ல, அந்த இன்பிட்வீன், அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன். அப்புறம் சரி அவ்வளோதான. விஜயானி சார் இந்த படத்துல ப்ரொமோ ஒன்று போட்டாங்க, டைரக்டர் நடிச்ச மாதிரி. அதுல ஒரு டைலாக் வருது, முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு. உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க? கலாச்சிருக்காரு உங்களை? ஆல்மோஸ்ட் அதான் பண்றேன் சார். ஆக்சுவலா இல்ல ஐம் சாரி. இல்ல அதாவது சார் தேங்க்யூ சார். சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து என்னையே ஆடுறேன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சது அதுதான். சார் இது வேணுமா? ஏன்னா
ஊர்ல இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார், மியூசிக் வராது நீங்களா சொல்லிக்கிறீங்க சார், ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க வெளியே. இந்த படத்துல அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. அவர் தான் சொன்னாரு சார். அதான் நான் நேச்சுரலா இருக்கேன் சார். எனக்கு கோவம் வந்தா எப்படி இருக்கும், நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன், நான் காமெடி பண்ணா எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் இதான் எனக்கு தெரியலன்னு சொல்றேன்னா, மைக்கேல் மேனன் காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார். ஆக்சுவலா அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்றது வந்து தவறு. ஆக்சுவலா அது வந்து வேற. நான் மியூசிக் சைட்ல கூட நீங்க இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்வேன். நான் சிம்பனி, ராஜா சாரோட கம்போசிஷன், அவரோட ரீரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன். இப்போ தெரியலன்னு சொல்றது வந்து தவறு இல்லை சார். தெரியலன்றதுக்கான அது எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தைத்தன்மை நம்ம கிட்டே இருக்கும். ஆக்சுவலா எப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே போர் அடிச்சிடும் வாழ்க்கையே. இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல, ஒண்ணுமே இல்லை. தெரியலன்னும் போது அது என்ன, இந்த எதுக்கு நீங்க படத்தை பார்க்க வரீங்க, உங்களுக்கு தெரியல படம் பார்க்க வரீங்க. ஆக்சுவலி நாளைக்கு எதுக்காக நீங்க ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறீங்க, தெரியலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போறீன்ற மாதிரி என் லைஃப்லயும், என் கேரியர்லயும், என் நடிப்புலையும், மியூசிக்லயும், லைஃப் எல்லாத்துலயுமே வந்து தெரியல அப்படின்ற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லா இல்லாம தாட் ப்ராசஸ்ல வித்தியாசமா அப்ளை பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்கு, சின்ன ஒரு growth இருக்கு, ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன், குழந்தை மாதிரி இருக்கேன் இந்த வயசுலயும். அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார். ஆக்சுவலி தாட்